இவ்வளோ பேர் வந்து எனக்கு அங்கே உட்காந்துருக்குறாங்களே, எதுக்காக உட்காந்துக்கிறாங்க? திண்டுக்கல் ஐ லியோனி ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னும், இல்லை திண்டுக்கல் லியோனியை விட அழகாக குபேர பொம்மை மாதிரி முழுன்னு இருக்கிற ராஜகோபால் ரொம்ப அழகுன்னு என்ன பார்க்குவோம். அதுக்காக வந்து உட்காந்துக்கிறாங்க. நவீன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரமாவது சிந்தனையாக இருக்கணும், சிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இத்தனை பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. லியோனி அப்போ அழகு கிடையாது, பார்க்க சகிக்காத ஒரு ஆள். நீங்கள் முழுன்னு அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல வர்றீங்க. சில விஷயத்தை நான் நேரடியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியாதுப்பா. அவங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரியா? இந்த பிரச்சனை பெருசாச்சு, வார்த்தைகள் வளர்ந்து சண்டையாச்சு. சண்டையான உடனே மண்டை உடைய அளவுக்கு வந்தாச்சு. 108க்கு ஃபோன் பண்ணேன். 108னா நவீனமா இயற்கையா? 108 அது நவீனம் தான். அது இப்போ கண்டுபிடிச்சா கண்டுபிடிப்பு. அப்போ 110? 110 அதிநவீனம். அது நீங்கள் எதை மையமாக வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுயா. ஆனால் என் மனசில் எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம வீட்டில் யாருக்கு வயசு அதிகம், இந்தோ இந்த வேப்ப மரத்துக்கு தான் வயசு அதிகம், அதுக்கு தான் 110 வயசு. இந்த இயற்கையாக 110 வயசுக்கு ஏன் தெரியுமா போச்சு உங்களுக்கு? விஜயகுமார் பேசிட்டு போகிறாரு, அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப நவீனமாக இருக்குதான். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை நவீனமாக இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் அப்பா அம்மா வச்சிருக்கீங்களா? அதுதான் இயற்கைங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். விஜயகுமார், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் பஞ்சாப், குஜராத், ஹரியானா போன்ற மாநிலத்தவருடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய குழந்தைகளை கூட ஒரு பஞ்சாப்காரர் வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசினார். உங்கள் அப்பா அம்மா முதல்ல உங்க கூட இருக்காங்களா? அடிப்படையில் கை வச்சுட்டாரு. என்னையா அப்பார்ட்மெண்ட், உங்கள் அப்பா இருக்காரா அவங்க கூட? இது இந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா போச்சு? அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தோடனே பக்கத்து வீட்டில் கதவு சாத்தி இருந்தது. கேட்டேன், 2 நாள் ஏன்ப்பா கதவு சாத்தி இருந்ததுன்னு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? முந்தாள் நைட்டு பையனுக்கு வயிற்று வலி, புழுவாக துடிச்சு போட்டான். ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டேன். எல்லா ஸ்கேனையும் எடுத்து பார்த்துட்டாங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. 70,000 பணம் கட்ட சொன்னாங்க. பணத்தையும் கட்டிவிட்டேன். கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷம்னா. ஏன் வீட்டில் யதார்த்தமாக சந்தோஷம் கிடைக்க வேண்டியதை 70,000 ரூபா பணம் செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமா. இந்த 70,000 ஏன் தெரியுமா செலவு பண்ணா? இந்த பெற்றவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா செலவு பண்ண மாட்டான். குழந்தைக்கு வயிற்று வலின்னு சொன்னோடனே வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்கெண்ணெய் குழாயை விடுவான். அந்த விளக்கெண்ணெய் எடுத்து இந்த பையன் வயிற்றுக்குள்ளே தடவி விடுவான். கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக விளையாட ஓடி போயிடுவான். 10 பைசா செலவு இல்லாத பண்ண வேண்டிய விஷயத்த 70,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு அப்போ சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாரான். ஒன்றும் இல்லையா, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே ஓடி வந்தது. யதார்த்தமாக கேட்டேன், டேய் உனக்கு காந்திஜி, நேருஜி, நேதாஜி இவங்களை பற்றி கேட்டால் என்னடா சொல்லுவேன்னு கேட்டேன். உடனே அந்த பையன் சொன்னான், அங்கிள் எங்கள் ஸ்கூலில் அந்த கோர்ஸ் எல்லாம் இல்லை. எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இதுதான் இருக்குண்ணா. இந்த பயபுல தான் இப்படி சொல்கிறானேன்னு பார்த்துட்டு என் வீட்டு பயத்தில் கேட்டேன், மகாகவி பாரதி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னா. எப்படிடா தெரியும்னு நான் கேட்டேன். நான் எதிர்பார்த்து டர்பன் கட்டியிருப்பார், ஸ்கார்ஃபு கட்டியிருப்பார், இல்லை ஆவேசமாக கவிதை எழுதினார், இப்படி எதையாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். பயபுல சொன்னான், மகா கவி பாரதி 3 பேர் சூப்பர் ஃபிகர், மற்றாலும் என் கிளாஸில் அட்டை ஃபிகர்னா. பாரதியாரை பற்றி இன்னைக்கு இருக்க பயலுக எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. மகாகவி பாரதியை தெரியுமா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேர். 1 பேர் மகாவான், இன்னொன்று பேர் கவியான், இன்னொன்று பாரதியான். 3மே சூப்பர் ஃபிகர்னாங்களாம். பாரதியாருக்கு நேர்ந்த நிலைமையை பாருங்களேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஆணுக்கு பின் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாடிய மகாகவி பாரதியை கேட்டால் 3 சூப்பர் ஃபிகருங்கிறானே. பாரதியாரை மறந்த சமுதாயம் கண்டிப்பாக
இந்த நல்ல திசையில் நோக்கி செல்லாது என்பதற்கு எடுத்துக்காட்டு குழந்தைகளுக்கு பாரதியை கற்றுத்தர வேண்டும். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிற போது ஊரில் திருவிழா வரும். அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவோன்னா மிட்டாயெல்லாம் விற்கும். அதில் ஜவ்வு மிட்டாயின்னு அப்படி ஜவ்வுன்னு இழுத்து அப்படி வாட்சை செஞ்சு அப்படி கையில் வச்சுட்டு கட்டி விட்டு அமுச்சிடுவான். அந்த மிட்டாயை பார்க்குற போது வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடுங்கிற ஆசையில் நாகரிகம் பார்க்காம அப்படியே தெருவில் நக்கிண்டே வருவோம். யதார்த்தம். அந்த மிட்டாய்க்காரரு ஒரு பொம்மை ஒன்று கொண்டு வருவார். அந்த மூங்கிலில் அது இப்படி கீழே ஒரு வாழையத்தை விரலில் மாட்டி கைதட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். அதை பெரிய கிராஃபிக்ஸ் மாதிரி நாங்கள் வேடிக்கை வைப்போம். எப்படி அந்த பொம்மை கைதட்டுதே அப்படின்னு காலு கீழே சிக்கிடி 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 சிக்கிடின்னு ஆட்டிக்கிட்டு அவர் கொடுக்குற மியூசிக்கு, அவர் பேசுகிற வசனங்கள்லாம் இன்னும் என் மனசில் அப்படியே மனப்பாடமாக பதிஞ்சிருக்கு. உட்டாலங்கடி வடகரி, உட்டாலங்கடி சடகரி, மாமியால நொறுக்கு, மணப்பாற முறுக்கு, உட்டாலங்கடி வடகரி, இஸ்தலங்கடி லாலசுந்தர கோல கொப்பர கொய்யா, சிண்டக்கு 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 சிட்டக்கு சிண்டக்கு சிண்டக்கு என்னன்னா அந்த பொம்மை தச்சக்கு 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 தச்சக்கு. சில பேர் 2 காசு கொடுத்து வாட்ச் வாங்கிட்டு வருவேன். சில பேர் மோதிரம், 1 காசுக்கு மோதிரம், 5 காசுக்கு நெக்லஸ் போட்டு விடுவார். நெக்லஸ்ஸு, அந்த முட்டாயில் நெக்லஸ்ஸு, செயின் 3 காசுக்கு. எங்களுக்கெல்லாம் பாக்கெட் மணி வாரத்துக்கு ஒரு தடவை தானே 5 காசு கொடுப்பாங்க. அதனால் நான் போய் அந்த டான்ஸை மட்டும் பார்த்துட்டு நெக்லஸ்ஸு மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு திங்கிறாங்கடா கொடுத்து வச்ச மாராசங்க அப்படின்ட்டு அந்த பொம்மையோட டான்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த முட்டாய்க்காக ஏங்கி வந்த அந்த வாழ்க்கையை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். இந்த முட்டாய்க்காரரு அடாடாடாடா. அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவான், திருவிழான்னு சொன்னாலே பெரும்பாலான இடத்துல பார்த்தோம்னா கூத்து நடக்கும், அப்படிலாம் நாடகம் நடக்கும். ஒரு பக்கம் ஆம்பளை ட்ரெஸ் பண்ணுவான், ஒரு பக்கம் பொம்பளை ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் கூட மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக நிறைஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாதுகாப்பான அறைக்குள்ள ட்ரெஸ்ஸாக மாற்றுறான். இந்த பொம்பளை போய் ட்ரெஸ்ஸு மாற்றுறது 10 நிமிஷம் நெட்டுக்குள்ளே ஓடி வருது. இதான் உங்களுக்கு நவீனத்தில் சந்தோஷமா? ஒன்றும் இல்லையா, என் கூட்டு பையன் விளையாட்டு ஓடி வந்தான் வீட்டுக்குள்ளே. வந்தவன் கேட்டான், என்ன சாப்பிட்றீங்க? கஞ்சிடா. என்ன கஞ்சி? கேப்பாடா. உடனே அவன், கேட்க மாட்டேன் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்றோம், கேழ்வரகுக்கு பேர் கேப்பன்னு ஒன்று உண்டு, நான் கேப்பாடானா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இது என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கி நாங்கள் கஞ்சி சாப்பிட்டு ஆரோக்கியமாக தேக்கு மாதிரி இருக்கிறோம், அவன் நவீனத்தில் நூடுல் கிடல்னு சாப்பிட்டுவிட்டு பேக்கு மாதிரி தெரியுறான். இது நவீனத்தில் நடக்கிறது. எங்களுக்கும் விளையாட்டு சொல்லிக் கொடுத்தாங்க, விளையாட்டில் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு போட்ட இடத்துல ஒரு சில்லு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பாண்டின்னு விளையாடுவாங்க. அதுக்கு பேர் நொண்டின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, சில்லு விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒத்த காலை தூக்கி அந்த குழந்தைகள் விளையாடும். அந்த விளையாட்டில் என்னத்தை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லாரும் நல்ல நிலைமையில திறந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிய வழி என்ன அப்படிங்கிறத அந்த பாண்டி விளையாட்டில் சொல்லி கொடுத்தாங்க. ஐயா அப்படியே இந்த சில்லை கையில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு அந்த பக்கம் தாண்டி போயிடுவோம். தாண்டி போனதுக்கப்புறம் மனசில் அப்படியே பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு என்னன்னு கேட்டால், இவ்வளோ தூரம் கையில் வச்சுன்னு வந்திருக்கிறிய, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உனக்கு வெற்றியை தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், உன்னுடைய வெற்றி அந்த விரல் நுனியில் இருக்குன்னு காட்டி கொடுத்தாங்க இல்லையா. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் இருந்த யதார்த்தமான சந்தோஷம். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.